இந்தியாவை வந்து ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு அனுமதி கொடுத்ததே அமெரிக்கா தான். என்ன பதிலடி இந்தியாவால் கொடுக்க முடியும், மோடியால் கொடுக்க முடியும்? இல்லை, நம்மளால வந்து எந்த பதிலடியும் கொடுக்க முடியாது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ரஷ்யா கிட்டேருந்து ஏன் ஆயில் வாங்குறீங்கன்னு கேட்குறாரு. ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா நம்மக்கிட்ட? இந்தியாவை வந்து ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு அனுமதி கொடுத்ததே அமெரிக்கா தான். இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறது தப்பு அப்படின்னு சொன்னால் ரஷ்யா கிட்ட இந்தியா மட்டுமா கச்சா எண்ணெய் வாங்குறாங்க, சைனா வாங்குறாங்க. ஐரோப்பிய நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப அணுக்கமாக இருக்கிற நாடுகள். அவங்க எல்லாருமே வந்து கேஸ் வந்து அவங்க மட்டும் ரஷ்யாவிலேருந்து தான் வாங்குறாங்க. ரஷ்யாவிலேருந்து வாங்கிக்கிறாங்க, நம்மளை மட்டும் வாங்கக்கூடாதுன்னா எப்படி? இதெல்லாம் மீறி இது வந்து வேற ஏதோ பிரச்சனை இருக்குது. இந்தியாவுடைய விவசாய சந்தையை வந்து அமெரிக்கர்களுக்கு திறந்து விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து இந்தியா ஒத்துக்கலை. ஓகே, இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியாவோட விவசாய சந்தையை திறந்து விட சொல்கிறாரு. ஆனால் நம்ம மறுக்கிறோம். ஏன்னா விவசாய சந்தையை திறந்து விட்டால் அவ்வளோதான் பாதிக்கப்படும். மொத்தமாக விவசாயிகள் காலி ஆயிடுவாங்க. ஸோ இந்த கோவத்தை வேற எங்கேயோ ஒரு இடத்துல காமிக்கிறார். அதுக்கு 25% எக்ஸ்ட்ரா டேக்ஸ். உலகத்தில் வேற எந்த நாட்டுக்குமே நேரடி 50% போடலையே. அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு தானே சார். அவைகள் இருக்குது, 2 அவைகள் இருக்குது. இப்படி நினச்ச விஷயத்தையெல்லாம் ட்ரம்ப்பால் செஞ்சிட முடியுமா? ஜனநாயக நாட்டில் தான் தவறு செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மெஜாரிட்டி பீப்புள் ஓட்டு போட்டுறாங்க. இதில் அமெரிக்காவுக்கே பிரச்சனை தானே. இங்கேருந்து ஒரு டிஷர்ட் வருது ஒரு $10 அப்படின்னா இனி அது $15 அமெரிக்காவில். நம்முடைய சட்டை வந்து அங்கே $15, பங்களாதேஷோட சட்டை அங்கே $12 சொன்னால் நம்ம சட்டை யாரும் வாங்குவா? ஒருத்தரும் வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு உண்மை. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா நிறைய நாடுகளுக்கு 15%, 20% போட்டுட்டு நம்ம நாட்டுக்கு 50%. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து வெளியே போகும். ஒரு கேள்வி ஒன்று எழுப்புறாங்க சார். எதுக்காக நம்ம ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கணும்? பேசாமல் வாங்காமல் தான் விட்டுறலாமே. ஒரு 25% கம்மியாகும்ல. ரஷ்யாவிலிருந்து வர ஆயில் மக்களுக்கு அது பலன் தரல. ரஷ்யாட்டிருந்து கம்மியான ப்ரைஸுக்கு ஆயில் வாங்கி இந்தியாவில் ஏற்கனவே பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு, அதை குறைச்சிருக்கணும். ஆனால் இவங்க அப்படியே வச்சுட்டு சுத்திகரித்து வெளியில் வித்துறாங்க, வெளி சந்தைக்கு வித்துறாங்க. அப்படி ஒரு புகார் தானே இருக்கு, குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல. அது நீங்கள் சொல்கிற மாதிரி பெரும்பாலும் அது அம்பானி. இப்போ மக்களுக்கு பலன் இல்லை இல்லை. நீங்கள் சொல்கிறது வந்து உண்மை. அப்போது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணிருக்கோம், நம்ம ஜனங்க தான் $100 கொடுத்து பழக்கப்பட்டுட்டாங்களே, எதுக்கு அவனை குறைக்கிறது? டாக்ஸாக ஏற்றிடும், நம்ம டாக்ஸை ஏற்றுருவோமே. நம்ம பதிலடி கொடுக்கணுன்றாங்க. என்ன பதிலடி இந்தியாவால் கொடுக்க முடியும், மோடியால் கொடுக்க முடியும்? இல்லை, நம்மளால வந்து எந்த பதிலடியும் கொடுக்க முடியாது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் பொருளாதார வல்லுநர் PR சுந்தர். வணக்கம் சார். வணக்கம் சார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே 25% டேரிஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருந்தார். இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு அந்த வரி விதிப்பில் இப்போ அபராதமாக இன்னொரு 25%. நீங்கள் எப்படி ரஷ்யாட்ட ஆயில் வாங்கலாம், என் சொல் பேச்சு கேட்க மாட்டீங்கன்னு இன்னொரு கையெழுத்தையும் போட்டார். இன்னொரு 25%. நம்மளும் பதிலடி சொல்லிக்கிட்டு இருக்கோம், கொடுக்க போகிறதா சொல்கிறோம். சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது குறித்து உங்களுடைய பார்வை? முதல்ல ஒரு விஷயமா பார்த்துருவோங்க. ரஷ்யா கிட்டேருந்து ஏன் ஆயில் வாங்குறீங்கன்னு கேட்குறாரு. ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா நம்மக்கிட்ட? அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. ரஷ்யா கூட எந்த நாடுமே கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு நாடுமே சொல்லலை. அது வந்து நம்பர் 1. 2வது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்தியா உலகத்திலேயே மக்கள் தொகை அதிகபட்சமாக இருக்கிற நாடு. இந்தியா வந்து உலகத்திலேயே 3வது அதிகபட்சமான பெட்ரோல் டீசல் பயன்படுத்துகின்ற ஒரு நாடு. இப்போது ரஷ்யா சண்டை நடந்ததுனால, ரஷ்யா யுக்ரைன் சண்டை நடந்ததுனால ரஷ்யா கிட்ட யாரும் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டால், அப்போ எல்லாருமே திரும்ப வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் கிட்ட தான் வாங்கி ஆகணும். அதனால் வந்து சப்ளை குறைஞ்சிரும், டிமாண்ட் அதிகமாகிடும். இதனால் அபரிதமாக வந்து விலை ஏறிடும். அது உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டுக்குமே நல்லது கிடையாது. இது வந்து நம்பர் 1. 2வது, ஒரு ரஷ்யா கூட எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே துண்டிச்சிட்டாக்கா அவன் வந்து எதுக்கு வேணாலும் துணிஞ்சிருவான். இப்போ நியூக்ளியர் பாம்பு கூட போட்டு போயிடுவான். அதனால் ஒருத்தனை பனிஷ் பண்ணும்போது அவனுடைய குற்றத்துக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும், அதிகமாக பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அவன் வந்து இராணுவ தளவாடங்கள் வாங்குறான்னாக்கா ஓகே, அது தப்பு. அட்லீஸ்ட் ஒரு சாப்பாட்டுக்கு ஒன்று ஒரு வழி வேணும்ல.
அதனால் ஒரு குறைஞ்சபட்ச பிஸ்னஸ் வந்து அனுமதிக்கணும். ஸோ இந்தியாவை வந்து ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு அனுமதி கொடுத்ததே அமெரிக்கா தான். ஓகே. ஏன்னா உலக சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை வந்து அதிகமாகிடுச்சுன்னா எல்லா நாட்டுக்குமே பிரச்சனை. அது ஒரு முக்கியமான விஷயம் காரணம். ரெண்டாவது, இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறது தப்பு அப்படின்னு சொன்னால் ரஷ்யா கிட்ட இந்தியா மட்டுமா கச்சா எண்ணெய் வாங்குறாங்க, சைனா வாங்குறாங்க. சரி, சைனாவை விட்டுருங்க. யூரோப்பில் இருக்கிற அத்தனை நாடுகளுமே அந்த கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து அவங்க ரஷ்யாவிலேருந்து தான் வாங்குறாங்க. ரஷ்யா கிட்டேருந்து கேஸை வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணால் ஒட்டுமொத்த யூரோப்பில் இருக்கிறவனும் செத்து போடுவானுங்க. ஏன்னா அங்கெல்லாம் குளிரிலேருந்து தாங்கவே முடியாது. அந்த குளிரை கண்ட்ரோல் பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து இங்கே வெயில் அதிகமாக இருக்குதுன்றதுனால வீட்டில் எல்லாம் நம்ம ஏசி போட்டுக்கிற மாதிரி, அங்கே குளிர் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டில் எல்லாம் ஹீட்டர் இருக்கும். ஓகே. அந்த ஹீட்டரே வந்து ஒரு கேஸில் தான் ஒர்க் ஆகுது. அந்த கேஸ் மொத்தமே ரஷ்யாவிலேருந்து தான் போகுது. ஓகே. ஸோ ஐரோப்பிய நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப அணுக்கமாக இருக்கிற நாடுகள், அவங்க எல்லாருமே வந்து கேஸ் வந்து அவங்க மட்டும் ரஷ்யாவிலேருந்து தான் வாங்குறாங்க. ரஷ்யாவிலேருந்து வாங்கிக்கிறாங்க, நம்மளை மட்டும் வாங்கக்கூடாதுன்னா எப்படி? அதனால் இதெல்லாம் மீறி இது வந்து வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது. ஓகே. அதுவும் இல்லாமல் ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ரஷ்யா கிட்டேருந்து யார் யார் குரூட் ஆயில் வாங்கினாலும் கச்சா எண்ணெய் வாங்கினாலும் $60 மேலே காசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அமெரிக்காவே. விலை அவங்க எப்படி சார், நான் உங்ககிட்ட இருந்து வாங்குறேன், இவர் எப்படி எனக்கு விலை வைக்க முடியும்? இல்லை, அது வந்து நம்ம ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் ஓகே, ஏதோ $60 அவங்க விற்றாங்கன்னா ஏதோ அவங்களுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும். அந்த குறைவான லாபத்தில் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுன்னு இருப்பான். நிறைய காசு கொடுத்துவாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற காசை போய் சண்டை போடுவான் யுக்ரைன் கூட அப்படின்னு சொல்ல ஓகே ஓரளவுக்கு. ஆனால் $60 மேற்படாமல் தான் நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்கணும்னு ஒருத்தர் சொல்லும்போதே அப்போ ரஷ்யா கிட்ட நீங்கள் வாங்கலாம்ன்றதும் இது அர்த்தமாயிடுது. ஆனால் இப்போ வந்து வேற ஏதோ சில நெகோசியேஷனில், அதாவது இந்தியாவுடைய விவசாய சந்தையை வந்து அமெரிக்கர்களுக்கு திறந்து விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து இந்தியா ஒத்துக்கலை. அப்போ இதெல்லாம் வந்து இதும்போது ஓகே, இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியாவோட விவசாய சந்தையை திறந்து விட சொல்றாரு, ஆனால் நம்ம மறுக்கிறோம். ஏன்னா விவசாய சந்தையை திறந்து விட்டா அவ்வளோதான் பாதிக்கப்படும், மொத்தமாக விவசாயிகள் காலி ஆயிடுவாங்க. ஸோ இந்த கோவத்தை வேற எங்கேயோ ஒரு இடத்துல காமிக்கிறார். அதுக்கு 25% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுறாங்க. நேரடியாக 50% சொன்னால் உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்குமே நேரடியாக 50% போடலையே, அப்போ இந்தியாவுக்கு மட்டும் ஏன் போடுறீங்கன்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் உலகத்தில் வந்து எல்லாருக்கும் 25% அவர் நிறைய நாட்டுக்கு போட்டிருக்கிறாரு. அதனால 25% சொல்லிட்டு கூடுதலாக வந்து நீங்கள் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அதுக்கு ஒரு 25%. அப்போ நிறைய 50%. அப்போ இந்திய தரப்புலேருந்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க, எங்க அமெரிக்கா நீங்களே வந்து சில நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட யுரேனியம் என்ரிச் பண்ணது வாங்குறாங்களா? வாங்குறீங்க, ரஷ்யா இருந்து அமெரிக்கா அப்படின்னு சொன்னது. கெமிக்கல்ஸும் வாங்குறாங்களாம். அப்போ வந்து ஒரு நிருபர் வந்து அமெரிக்க அதிபர்கிட்ட கேட்டுருக்குறாங்க, இந்த மாதிரி இந்தியா சொல்கிறாங்க, இதுக்கு என்ன உங்களுக்கு பதில்னா, எனக்கு தெரியாது, நான் செக் பண்ணணும், நீ வாங்குற உனக்கு தெரியல, அதை செக் பண்ணணும், இந்தியா வாங்குறத மட்டும் உனக்கு எப்படி தெரிஞ்சுது? ஸோ இதெல்லாம் என்னென்னா வந்து ஒரு தனி ஒருவன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் வரும், அதாவது நீங்கள் பார்க்குற எதுவுமே வந்து உண்மை கிடையாது, அது ஒன்றுத்துக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்குது. ஸோ அதே போல் நாம் இந்த இடத்துல பார்க்குறது அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, இது உண்மையில் பார்த்தீங்கன்னா இது பின்னாடி வேறு ஏதாவது இருக்கும். ஸோ அது என்னது, அதனால் நான் கொஞ்சம் நாள் ஆனால் தான் நமக்கு அதெல்லாம் தெரிய வரும். கண்டிப்பாக வந்து ஒரு அமெரிக்க அதிபர் இந்த அளவுக்கு ஒரு இர்ரேஷனலாக பிஹேவ் பண்ணுறது, எராட்டிக்காக பிஹேவ் பண்ணுறது, சரி என்ன பண்ணுறாரு இவர் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து டாரிஃப் வருதுன்னு சொல்கிறாருன்ட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முன்னாடியே கொண்டு போய் சேர்த்துருவோன்ட்டு கப்பலில் எல்லாம் போயின்னுக்குது. இப்போ பாதி வழியில் இருக்குது கப்பல், அந்த பாதி வழியில் கப்பல் இருக்கிறதுக்கெல்லாம் 40% டேக்ஸ்ன்ட்டார் ஒரு நாள். ஸோ அவர் நினச்ச விஷயத்த, அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு தானே சார், அங்கேயும் அவைகள் இருக்குது, 2 அவைகள் இருக்குது, இப்படி நினச்ச விஷயத்தையெல்லாம் ட்ரம்ப்பால் செஞ்சிட முடியுமா? அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்தியா எந்த நாடு? இந்தியா இன்னும் பெரிய ஜனநாயக நாடு. இங்கே இருந்தால் 2 அவைகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக தான் மத்திய அரசாங்க ஆளுங்கட்சியாக செயல்படுது. ஓகே. 20% இருக்கின்ற சிறுபான்மையினருக்கு பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சி சார்பாக ஒரு எம்பி கூட கிடையாது.
ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. ஒரு புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. புல்டோசர் வச்சு இடிக்கிறது எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய சேர்ந்த வீடுகளாக தாங்குது. ஓகே. அப்போ இது மட்டும் ஜனநாயக நாடு இல்லையா? அதனால் ஜனநாயக நாடு அப்படின்றதுனால வந்து எல்லாமே நியாயமாக நேர்மையாக நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா ஜனநாயக நாட்டில் தான் தவறு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே. அது என்ன காரணம்னா மெஜாரிட்டி பீப்புள் ஓட்டு போட்டுறாங்க. அப்போ அந்த மைனாரிட்டி அப்ரெஷன் பண்ணாலும் அதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதே கதை தான் அங்கேயும். இன்னொரு விஷயம் சார், இப்போ இந்தியாவுக்கு இதனால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம பேசுவோம். ஏன்னா நமக்கு இப்போ 50% ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் வரி போடுறாரு இந்திய பொருட்களுக்குன்னா, எஸ் இந்தியாவில் இங்கேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை, அதை நம்ம பேசுவோம். நம்ம என்னங்கிறது இதில் அமெரிக்காவுக்கே பிரச்சனை தானே. ஏன்னா இப்போ இங்கேருந்து ஒரு டிஷர்ட் வருது ஒரு $10 அப்படின்னா இனி அது $15 அமெரிக்காவில். அதாவதுங்க இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசுவோம். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இங்கேருந்து ஒரு டிஷர்ட் அனுப்புகிறோம், நம்ம $10 விற்கிறோம். இப்போ 50% வரி அப்படின்னு சொன்னால் நம்ம பேக்கெட்லேருந்து அந்த வரியை கொடுக்க முடியாது இல்லையா? அந்த டிஷர்ட்டை வந்து $15 தான் நம்ம விற்கணும். இதனால் பாதிக்கப்பட போவது வந்து அமெரிக்க மக்கள் தான் அப்படின்றது உங்களுடைய வாதம். லாஜிக்காக கேட்குறேன். ஆமாம், இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் இன்னொரு பக்கம் வாங்க. நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு டிஷர்ட்டை தயாரித்து அனுப்புகிறீங்க, $10 விற்கிறீங்க. பங்களாதேஷில் இருக்கிற ஒருத்தர் அங்கே டிஷர்ட்டை தயாரித்து அவரும் போய் விற்கிறாரு, அவரும் $10 விற்கிறாரு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா பங்களாதேஷுக்கு 20% டேரிஃபு, நமக்கு 50%. அப்போது ஆட்டோமேட்டிக்காக பங்களாதேஷ் டிஷர்ட் வாங்கிடுவாங்க. பங்களாதேஷில் இருக்கிறவங்க அப்போ டிஷர்ட்டை $10 விற்றாங்க, இப்போ $12 விற்பாங்க. நாம் $10 விற்று $15 விற்கும். நேற்று வரைக்கும் நம்ம 2 பேருமே $10 விற்றுருந்தோம். அதில் சிலர் வந்து அந்த $10 வாங்க, சிலர் இது வாங்க. ஆனால் இப்போ நம்முடைய சட்டை வந்து அங்கே $15, பங்களாதேஷோட சட்டை அங்கே $12 சொன்னால் நம்ம சட்டை யாரும் வாங்குவா? ஒருத்தரும் வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு உண்மை. அமெரிக்காவுடைய நுகர்வோர்கள் தான் இதுக்கு பே பண்ண போகிறாங்க. ஆனால் எல்லா நாட்டுக்கும் 50% வரி அப்படின்னு சொல்லி நமக்கு 50% வரினா நீங்கள் சொல்கிற லாஜிக் ரைட்டு. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா நிறைய நாடுகளுக்கு 15%, 20% போட்டுட்டு நம்ம நாட்டுக்கு 50%. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து வெளியே போகும். பாதிப்பு கண்டிப்பாக நமக்கு இருக்குது. அப்போ இந்தியாவுக்கு தான் இதில் பெரிய சிக்கல். அது சிக்கல் அப்படின்னு இருந்தாலுமே இதையெல்லாம் வந்து இவங்க எப்படி வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒன்று எழுப்புறாங்க சார். எதுக்காக நம்ம ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கணும்? பேசாமல் வாங்காமல் தான் விட்டுறலாமே. இப்போ ஒரு 25% கம்மியாகும்ல. ஒரே ஒரு நபருக்காக நம்ம ஏன் இப்படி நம்ம மொட்டு இந்திய நாட்டோட மக்களினுடைய இந்த வாழ்வாதாரத்தை நம்ம இது பண்ணணும்? அம்பானி மட்டும்தானே வாங்குறாரு ரஷ்யாட்டிருந்து, வாங்கி வெளிநாட்டில் விற்கிறார். அதானே ட்ரம்ப்போட சார்ஜ். நீ ரஷ்யாட்டிருந்து கம்மியான ஆயில் வாங்கி ரீஃபைன் பண்ணி நீ இந்தியாவிலேருந்து மற்ற வெளி சந்தைகளுக்கு வந்து கொண்டு போய் விற்றுருவீங்க, இதில் நாங்கள் விடணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நீங்கள் ஒரு அம்பானிக்காக பார்த்து ஏன் ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தை நம்ம இது பண்ணணும், விட்டுறலாமே அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறாங்களே. இல்லை, இது வந்து தவறு. அம்பானி மட்டும் வந்து கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலை பெரும்பாலும். ஆனால் அவர் தானே சார்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. HPCL, BPCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படின்னு பல அரசு சார்ந்த நிறுவனங்கள் இருக்கிறாங்க. இவங்களும் வந்து கச்சா எண்ணெய் ரஷ்யாவிலேருந்து தான் வாங்குறாங்க. அதை சுத்திகரித்து பெட்ரோல் டீசல் தயாரித்து இந்தியாவில் விற்கிறாங்க. ரஷ்யாவிலிருந்து வர ஆயில் மக்களுக்கு அது பலன் தரல. ரஷ்யாட்டிருந்து கம்மியான ப்ரைஸுக்கு ஆயில் வாங்கி இந்தியாவில் ஏற்கனவே பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு, அதை குறைச்சிருக்கணும். ஆனால் இவங்க அப்படியே வச்சுட்டு இந்த சுத்திகரித்து வெளியில் வித்துறாங்க, வெளி சந்தைக்கு வித்துறாங்க. அப்படி ஒரு புகார் தானே இருக்குது, குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல. இல்லைங்க, இங்கே வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரித்து பெட்ரோல் டீசலாக மாற்றி வெளிநாடுகளில் விற்கிறாங்க. அது நீங்கள் சொல்கிற மாதிரி பெரும்பாலும் அது அம்பானி. இது இல்லாமல் அரசு அந்த கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரித்து பெட்ரோல் டீசலாக மாற்றி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்ணுறாங்க, உள்நாட்டிலையும் விற்கிறாங்க. இப்போ மக்களுக்கு பலன் இல்லை. இல்லை, இந்திய மக்களுக்கு ரஷ்யாவிலேருந்து கம்மியான ப்ரைஸ்க்கு ஆயில் வாங்கி இங்கே ஒரு 65 ரூபாய்க்கு விற்குதுன்னா நான் ஏன் வந்து அமெரிக்கா போடுறத பார்த்து பயப்படணும் அப்படின்னு நம்ம பேசலாம். ஏன்னா 120 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல், 110 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல் இப்போ பாரு 65 ரூபா 70 ரூபா தான் இருக்குது. ஸோ நான் ஏன் இப்போ ரஷ்யாட்ட வாங்கக்கூடாது, எனக்கு கம்மியான காசு கொடுக்குறவன்ட்ட தானே வாங்கணும் அப்படின்னு இருக்கலாம்.
அதே ரேட்டு பெட்ரோல் தானே சர்வதேச சந்தையில் குறைஞ்சாலும் அதே ரேட்டில் தானே மெயின்டைன் ஆகுது. இல்லை ரஷ்யாட்டிருந்து கம்மியாக ஆயில் வாங்கினா என்ன வாங்காட்டி என்ன, அட்லீஸ்ட் திருப்பூர் பனியன் பிஸ்னஸாவது கொஞ்சம் தப்பிக்கும்ல. ஆனால் இந்த இடத்துல வந்து ரஷ்யா கிட்டேருந்து குறைவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்கிறதுனால அதனால் வருகின்ற லாபம் மொத்தமே வந்து ஒன்று அரசாங்கத்துக்கும் அல்லது தனியாருக்கும் போகுது. மக்களுக்கு இல்லை, மக்களுக்கு கண்டிப்பாக போகலை. அப்போ ஏன் மக்கள் சஃபர் ஆகணும்? இந்த மக்களுக்கு போகலைன்றது வந்து அது வந்து இன்டர்னல் பிரச்சனை. ஓகே, அதை நம்ம மக்கள் கேட்கலாம். ஆனால் ட்ரம்ப் கேட்கக்கூடாது இல்லையா? அவர் இப்படி கேட்கலாம், நம்ம பிரச்சனை நம்ம தான். எஸ். ஸோ அது ஒன்று நீங்கள் சொல்கிறது வந்து உண்மை. ஏன்னா வந்து ஒரு கச்சா எண்ணெய் விலை குறைய என்ன பண்ணிட்டாங்க, மத்திய அரசாங்கம் அந்த இம்போர்ட் டியூட்டியை ஏற்றினே வந்துட்டாங்க. அது என்னென்னா, ஒரு உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ அந்த கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருக்கும்போது இங்கே விலையை ஏற்றிட்டாங்க. விலையை ஏற்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு வந்துடுச்சு. அப்புறம் ஒரு 6 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே கச்சா எண்ணெய் விலையை குறைய ஆரம்பிச்சிது. அப்போது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணிருக்கும், நம்ம ஜனங்க தான் 100 ரூபா கொடுத்து பழக்கப்பட்டுட்டாங்களே, எதுக்கு அவனை குறைக்கிறது, டேக்ஸாக ஏற்றிடுவோம், நம்ம டேக்ஸை ஏற்றிடுவோமே, நமக்கு வருமானம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது கடைசியில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சமீபத்தில் மலேசியா போயிருந்தேன். அங்கே வந்து 1 லிட்டர் பெட்ரோல் 40 ரூபா. சார் இதெல்லாம் சொல்லாதீங்க சார். என்னென்னா, நான் வந்து நான் தங்கியிருந்த ஹோட்டலு ஒரு ரிசார்ட், அது ஹோட்டல் கிடையாது. நான் ஒரு ஷாப்பிங் போகணும், ஒரு இந்தியன் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் போகணுன்னா அங்கே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்க முடியாது. டாக்ஸி புக் பண்ணால் டாக்ஸி ஃபேர்லாம் வருது 80 ரூபா 100 ரூபா, அவ்வளோதான். நான் அதிகபட்சமே வந்து 120 ரூபா தான் கொடுத்தேன் இந்த டாக்ஸிக்கு, பீக் ஹவர்ஸ்லேயே. இங்கே ஒரு ஆட்டோ கூட 100 ரூபாய்க்கு வரமாட்டான். என்ன காரணம்னா, அவங்களுக்கு பெட்ரோல் குறை இருக்குது. அப்போ நான் கேட்டேன், எங்கே எப்படிங்க இவ்வளோ விலை குறைவாக இருக்குது பெட்ரோல் அப்படின்னா, இல்லை சார் அரசாங்கம் கொஞ்சம் சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் துபாய் போயிருந்தேன். அவங்க வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் குரூட் ஆயில் கிடைக்குது. ஆனால் குரூட் ஆயில் கிடைச்சாலுமே அந்த அரசாங்கத்துடைய கொள்கை என்னென்னா, நாங்கள் மார்க்கெட் ரேட்டில் தான் விற்போம். ஸோ எங்ககிட்டேருந்து குரூட் ஆயில் வந்து அந்த கச்சா எண்ணெய் வந்து மார்க்கெட் ரேட்டில் தான் நாங்கள் விற்போம். அதை வாங்கி சுத்தகரித்து தான் வந்து மார்க்கெட் ரேட்டில் தான் விற்கணும். அந்த மார்க்கெட் ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல். ஸோ சப்சிடியில் விற்கிற நாடு 40 ரூபா, மார்க்கெட் ரேட்டில் விற்கிற நாடு 60 ரூபா, நம்ம நாட்டில் 100 ரூபா. சரி, ஓகே. ஸோ இப்போ இது பொருளாதார ரீதியில் இது எப்படி சார் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இந்த நிகழ்வுன்றது? இல்லை, பொருளாதார ரீதி அப்படின்னு சொன்னீங்கனால் இல்லைங்களா, பொருளாதாரத்தை பற்றி அங்கே யார் கவலைப்படுறாங்க? அரசாங்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு நிறைய வரி வருமானம் வரணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பேசணும், அந்த ஜிஎஸ்டி. உலகம் முழுக்கவே ஜிஎஸ்டின்னா என்னென்னா, 1 country 1 tax, அவ்வளோதான். ஏதோ சில அடிப்படையான விஷயங்களுக்கு ஜிஎஸ்டி வேணான்னு சொல்லிடுவாங்க. மற்றபடி ஒட்டு மொத்தமாக வந்து ஜிஎஸ்டி சிங்கப்பூரில் வந்து 9%, ஆனால் எல்லாத்துக்கும் 9%. துபாயில் வந்து 5%, 5%, எல்லாருக்கும் 5%. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, 18% ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காருக்கெலாம் வந்து 28% ஜிஎஸ்டி ப்ளஸ் 22% செஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்யூவி காருக்கெலாம் 50% ஜிஎஸ்டி. 50% ஜிஎஸ்டி வாங்குகிற கண்ட்ரி உலகத்திலே இந்தியா மட்டும்தான் காருக்கு. சிகரெட்டுக்கே 45%. அப்போது சிகரெட் பிடிக்கிறத விட மோசம் நீங்கள் கார் வாங்கிறதுக்கு. சரி, அதை பண்ணாங்களா? உலகம் முழுக்க இருக்கிற நடைமுறை என்னென்னா, நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஜிஎஸ்டி ஒருத்தர்கிட்ட வாங்குகிறேன், நான் ஜிஎஸ்டி இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு 100 ரூபாய் ஜிஎஸ்டி வாங்குகிறேன், நான் வந்து ஒரு ஜிஎஸ்டி 50 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நான் வாங்கின ஜிஎஸ்டி 100, நான் கொடுத்த ஜிஎஸ்டி 50 போக நெட்டு நான் 50 ரூபாய் தான் கலெக்ட் பண்ணிட்டு அந்த 50 ரூபாய் தான் நான் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நான் வாங்குகிற ஜிஎஸ்டி 100 ரூபாய், நான் கொடுக்குற ஜிஎஸ்டி வந்து 50 ரூபாய் வந்து அது இன்புட் கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற நடைமுறை. ஆனால் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்தியாவில் அந்த நடைமுறை இருக்குது. நீங்கள் ஜிஎஸ்டி வாங்குறீங்க, கொடுக்குறீங்க, அதை கழிச்சு மீதியை மட்டும் கட்டுங்க. ஆனால் நீங்கள் காருக்காக ஜிஎஸ்டி கொடுக்குறீங்கல்ல, அது மட்டும் கழிக்கக்கூடாது. ஸோ இந்தியாவில் வந்து
3 விஷயங்களுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் கிடையாது. ஏன்னா அந்த 3 விஷயத்துக்கு தான் மக்கள் நிறைய செலவு பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ்மேன்னா என்ன ஆசை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நல்ல ஆஃபீஸ் அழகாக இருக்கணும். நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஆஃபீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, இதுக்காக நம்ம வந்து செலவு பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த செலவுக்கு ஜிஎஸ்டி இன்புட் கிடையாது. நீங்கள் ஆஃபீஸை நல்லா வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி இன்புட் கிடையாது. அடுத்தது நம்ம ஹோட்டலில் போய் அதை நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னாக்கா, ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணிங்களா, அதுக்கு இன்புட் கிரெடிட் கிடையாது. அதே போல் நீங்கள் காரு, 2 வீலர் அதெல்லாம் எதனா வாங்கினீங்கன்னா அதுக்கு இன்புட் கிரெடிட் கிடையாது. சரி, நீங்கள் 50% ஜிஎஸ்டி கொடுத்துவிட்டு காரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து ரோட் டேக்ஸ் எவ்வளோன்னா அது 25%. 25%க்கு இல்லாத ரோடுக்கே 25% டேக்ஸு. நீ ரோடு ஒழுங்காக இருந்தால் எவ்வளோ வாங்கன்னு பார்த்துங்க. சரி, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு சரி பரவாயில்ல அதையும் கட்டிட்டு வந்து பெட்ரோல் போடலன்னா பெட்ரோல் 100 ரூபா, மலேசியாவில் 40 ரூபா, துபாயில் 60 ரூபா, இங்கே 100 ரூபா, அதில் 50 ரூபா வந்து டேக்ஸுக்கு தான் போகுது. சரி, அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு சரி எப்படியாவது கொஞ்சம் வண்டியை ஓட்டலான்னு பார்த்தா 10 அடிக்கு ஒரு டோல் இருக்குது ஹைவேஸில். ஸோ இதெல்லாம் பொருளாதாரத்தை எப்படி பாதிக்குன்னு கேட்டிங்கனாக்கா, எல்லா பொருட்களுமே ஏதோ ஒரு இடத்துல தயாரித்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி தான் விற்கப்படுகிறது. திருப்பூரில் பனியன் தயாரித்து தான் காஷ்மீரில் விற்கிறாங்க, காஷ்மீரில் கம்பளி தயாரித்து தான் தமிழ்நாட்டில் விற்கிறாங்க. ஸோ இந்த 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகணும். அப்போ ட்ராவல் ஆகும்போது அந்த காஸ்ட் எதில் வருது? டிரான்ஸ்போர்ட். இப்போ பெட்ரோல் விலை அதிகமாக இருந்தால், டீசல் விலை அதிகமாக இருந்தால் விலைவாசி பயங்கரமாக ஏறும், பொருட்களோட விலையும் ஏறும். ஆமாம், பொருட்களோட விலை ஏறும். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து எல்லா பொருட்களுடைய விலையுமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரஷ்யாட்டிருந்து ட்ரம்ப் சொல்கிறாரே அப்படின்னு ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறது நிறுத்தினாலும் விலை ஏறும், ட்ரம்ப் இப்படி பண்ணி வச்சாலும் நம்ம பொருளாதாரம் இல்லை. அதாவது ட்ரம்ப் வந்து வாங்கிறது வாங்காதது அரசாங்கத்துக்கு லாபமோ நஷ்டமோ, பொதுமக்களுக்கு கிடையாது. பொதுமக்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 100 ரூபா கொடுத்து பழக்கப்பட்டுட்டாங்க ஜனங்க, அதனால் இதை பர்மனெண்ட்டாக 100 ரூபாயிலே வச்சுருவோம். ஓகே, பிஸ்னஸ் பாதிக்கும்ல சார் இந்தியாவில்? கண்டிப்பாக அது பிஸ்னஸ் பாதிக்கும். அது ஏற்கனவே பாதித்து தான் இருக்குது. திருப்பூர் பெருசாக அடிவாங்கன்றாங்க. கண்டிப்பாக. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கேருந்து என்னென்ன பொருட்கள் அதிகபட்சமாக ஏற்றுமதி பண்ணுறோம்னு சொன்னால் டெக்ஸ்டைல், அப்பேரல்ஸ், ஜெம்ஸ், ஜுவல்லரிஸ், எலக்ட்ரிக்கல் கூட்ஸ், தகவல் தொழில்நுட்பம், சாஃப்ட்வேர்ஸ், பார்மசூட்டிக்கல், இதெல்லாம் தான் பெரும்பாலும் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் வந்து நமக்கு போட்டி யாருன்னு சொன்னிங்கன்னா டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ். ஓகே. ஆனால் அங்கே வந்து ஆல்ரெடி வந்து காஸ்ட் ஆஃப் லேபர் ரொம்ப கம்மி, இங்கே அது ரொம்ப அதிகம். வாட்டரும் அங்கே நல்லா தாராளமாக கிடைக்கிற இல்லைங்களா. ஆனால் இப்போது பங்களாதேஷுக்கு 20% வரி, நமக்கு 50% வரி அப்படின்னும்போது கண்டிப்பாக இதாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே பேசினாலுமே இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க? அவங்க நடைமுறைப்படுத்திட்டு சார் நம்ம பதிலடி கொடுக்கணுன்றாங்க. என்ன பதிலடி இந்தியாவால் கொடுக்க முடியும், மோடியால் கொடுக்க முடியும்? இல்லை, நம்மளால் வந்து எந்த பதிலடியும் கொடுக்க முடியாது. ஒரு பதிலடி கொடுக்குற அளவில் நம்ம வந்து கிடையாது. ஓகே. ஒரு ஒரு திருக்குறள் ஒன்று வரும், உன்னை விட எளியவன் நீ சண்டை போட்டினாக்கா மக்கள் வந்து சிரிப்பாங்க. என்னடா இது, உனக்கு சமமானவனை கூட மோதணும், எளியவன்கிட்ட மோதனா உனக்கு அசிங்கம் அப்படின்வாங்க. உன்னை விட வலியவன்கிட்ட மோதனாக்கா கண்டிப்பாக தோற்றப்பட போகிறேன் இல்லைங்களா. ஸோ ஆனால் பொதுவாக வந்து மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, தன்னை விட எளியவனை சீண்டுவாங்க, தன்னை விட வலியவன்கிட்ட அடி பண்ணிவாங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறுபான்மை சமூகம் வந்து நசுக்கப்படுகிறது, அது எளியவர்கள் ஸோ சீன்றாங்க. வலியவர்கள்கிட்ட அதை பண்ண முடியுமா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தது, கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்போது பாகிஸ்தானு நிறைய ட்ரோன் அடித்தாங்க இந்தியாவுக்குள்ளார, நாமளும் நிறைய ட்ரோன் அங்கே அடித்தோம். சண்டை நடந்ததா?
முடிஞ்சதா? நாம் வந்து இஸ்ரேல் கிட்டேருந்து ட்ரோன் வாங்கியிருக்கிறோம். பாகிஸ்தான் வந்து துருக்கி கிட்டேருந்து ட்ரோன் வாங்கியிருக்கிறாங்க. துருக்கி ட்ரோன் சப்ளை பண்ணாங்க. அதில் துருக்கியோட கம்பெனி எதுவுமே இந்தியாவில் நடக்கக்கூடாது அப்படின்னு முடிவு கட்டிட்டாங்க. அமெரிக்கா தான் வந்து ஃபைட்டர் ஜெட்டை சப்ளை பண்ணுறாங்க பாகிஸ்தானுக்கு. அமெரிக்க நிறுவனங்கள் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாமா? சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குமா? அப்போது மனிதர்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, உன்னை விட எளியவனாக இருந்தால் அவனை போய் சேர்ந்துறது, என்ன வேணாலும் பேசுறது. ஆனால் உன்னை விட வலியவன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது பணிஞ்சு போகிறது. இன்னும் கேட்டிங்கன்னா சில எதிர்க்கட்சிகள்லாம் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, அமெரிக்காவில் கௌதம் அதானி பேரில் ஒரு கேஸ் இருக்குது. அதனால தான் வந்து பாரத பிரதமர் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக வந்து பேச மாட்டேன்றாரு. ஏதாவது பேசினா அது வந்து அதானிக்கு அங்கே பிரச்சனை ஆகும் அப்படின்னுங்க. அதானி கேஸ், அதானி பவர், அதானி என்டர்பிரைஸ் அப்படின்னு அவருக்கு பல நிறுவனங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே அதானி தான் ஓனர். ஆனால் திடீர்னு அதானி போர்ட்டுங்கிற நிறுவனத்திலேருந்து அவர் தான் தலைவராக இருந்தார். அந்த தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டார். அவருடைய சொந்த நிறுவனம், அவர் தலைவராக இருந்தார், இப்போ அதை ரிசைன் பண்ணிட்டார். அப்போ எதிர்க்கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு? ஏன்னு சொன்னால் அந்த நிறுவனம் வந்து ஈரான் கிட்டேருந்து கேஸ், லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், எல்என்ஜின்னு சொல்லுவாங்க, அது வாங்கியிருக்குது. இது வந்து உலகத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு இது, அதை வாங்கியிருக்கிறாங்க. இது அமெரிக்கா கிட்ட ப்ரூஃப் இருக்குது. நாளைக்கு இப்போ நீங்கள் ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாக்கா அந்த நிறுவனத்துடைய தலைவருக்கு பாதிப்பு இருக்கும். அதனால தான் அவர் அந்த தலைவர் பதவியிலேருந்து விலகிட்டார். இப்படிலாம் ஒரு எதிர்க்கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக பொய்யான்றது வந்து அதை அப்புறம் விட்டுருவோம். ஆனால் அமெரிக்கா ஒரு வலிமையான நாடு, இந்தியா ஒரு எளிமையான நாடு அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது. அதனால் வந்து ஒரு பெருசாக வந்து இவங்களால் எதுவும் பண்ண முடியாது. இவங்களால் செய்ய முடிஞ்சது உட்காந்து பேசி, சமாதானமாக பேசி, ஏதாவது ஒரு ஏதோ இந்த 50%. இந்த 50% வரி அப்படிங்கிறது முதல்ல கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 25% தான். அந்த கூடுதலான 25% வந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலேருந்து தான் வருது, அமலுக்கு வருது. இந்த இன்னையிலேருந்து இந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள்ளார 2 வகையில் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். ஒன்று, அமெரிக்கா கூட இவங்க சமாதானமாக பேசி ஏதோ அவங்க கேட்குற சில கன்செஷன்லாம் கொடுத்து ஏதோ ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த வரி வந்து 50ன்றது 25-20% அப்படி கொண்டு வரலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி, இப்போ சமீபத்தில் ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தி, அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபரை பார்க்குறாரு, நேரடியாக மீட் பண்ண போகிறார். அமெரிக்க அதிபர் இன்னும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யுக்ரைனுடைய ஒரு அதிபர் செலன்ஸ்கி அவரும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரஷ்யாவும் யுக்ரைனும் சந்தித்து ஏதோ ஒரு சால்வ் ஆகுறாங்க, சமாதான உடன்படிக்கை, போர் நிறுத்த ஒப்பந்தம் சைன் ஆச்சுனால் இப்போ ஏன் நம்மகிட்ட வந்து ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்றாங்க? அவங்க உக்ரைன் போருக்கு அதை பயன்படுத்திப்பாங்க அந்த காசுன்றனால. இப்போ அங்கே போரே நின்றுடுச்சுன்னா அது அவசியமே இல்லாமல் போயிடும், அந்த குற்றச்சாட்டே அவசியம் இல்லாமல் போயிடும். அப்போ குற்றச்சாட்டு அவசியம் இல்லைன்னும் போது அந்த கூடுதல் 25% வரி வந்து ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லைங்கிறாரு. ஸோ அதனால் வந்து அது ஓகே சார். அப்போ ஃபஸ்ட்டு போட்ட 25% அதுவே கூடாதுல்ல? இல்லை, அது ஃபஸ்ட்டு போட்ட 25% வந்து நம்ம பெருசாக பேச முடியாது. ஏன்னா அது எல்லா நாடுகளும் போட்டிருக்கிறாங்க. ஒரு நாடு 20%, 12%, 10%. ஆமாம், அதாவது 15, 20, 25 அதுதான் 3 தான் இது வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. அதில் நம்ம 25ல் இருக்கிறோம். அதான் அதே வந்து அவங்க நெகோஷியேட் பண்ணி குறைப்பாங்க, அதை 15க்கோ அல்லது 20க்கோ கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ அமெரிக்கா வந்து 50% வரி இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னாலுமே, ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலேருந்து வருதுன்னு சொன்னாலுமே, இதை நடைமுறையில் வந்து இதெல்லாம் எப்படி அவங்க செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றது தெரியாது. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. அமெரிக்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் 20% வரி, இந்தியாவுக்கு 50% வரி. இப்போ நீங்கள் திருப்பூரில் ஒரு பனியன் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறீங்க.
நீங்கள் நேரடியாக அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரி? 50% வரி. சரி, நீங்களே போய் பங்களாதேஷில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இங்கே இருக்கிற இந்த பனியனை நீங்கள் உங்களுடைய பங்களாதேஷ் கம்பெனிக்கு அனுப்பிடுங்க. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் எந்த வரியும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுடைய பங்களாதேஷ் கம்பெனிலேருந்து நேரடியாக நீங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்புங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ வரி பே பண்ணி? 20% தான். 30% லாபம். இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார், அதாவதுங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்னாக்கா அதுலேயும் வந்து இப்போது சரி, நான் இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன். சென்னையிலேருந்து ஒரு கப்பல் போகுது அமெரிக்காவுக்கு. அது துபாய் வழியாக தான் அந்த கப்பல் போகணும். அப்படி டாக்கா வழியாக போகுது சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் துபாயில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே போகுது. இல்லை துபாய் கவர்மெண்ட்ல என்ன நீங்கள் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணீங்களே, அது உள்ளே வந்துதான்லாம் செக் பண்ண போகிறாங்க. அது செக் கூட பண்ண மாட்டாங்க. அது அங்கேருந்து அப்படியே இதை பைபாஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. கண்டிப்பாக. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து எப்படி வந்து கண்காணிக்க போகிறாங்க? இப்போ உலகம் முழுக்க யூனிஃபார்மாக எல்லாருக்கும் 20% சொல்லிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு நாட்டுக்கு 20, ஒரு நாட்டுக்கு 50னா அந்த 50 நாட்டில் இருக்கிற இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறன்றது கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.